அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜென்மத்தில் சனி இருக்கிறார். நான் பாடுபட்டு இருக்கேன், நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், நிறைய கடன் வாங்கியிருக்கேன், எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்கிறது கேட்குது. இதெல்லாம் எதற்காக பார்த்தீங்கன்னா உங்களோட முன் காலத்தில் நீங்கள் செய்த வினையின் காலமாக கர்மாவின் காரணமாக செய்த செயல்கள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களோட இடத்துல இருக்கும்பொழுது சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல தூய்மை செய்கிறார். இப்போ ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்க ஒரு குளத்தில் ஒரு கல் போட்டிங்கன்னா அது கலங்கிட்டு என்ன ஆகும், ரொம்ப தெளிவாக ஒரு கண்ணாடி போல் அந்த தண்ணியை மாற்றிக்கும். அதுபோல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 11க்கும் 12க்கும் அதிபதி சனீஸ்வரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவையான செய்த ஒரு மனமகிழ்ச்சிக்காக செய்த செலவுகள், தேவையில்லாமல் செய்த செலவுகள், வினைகள், இதில் பயணங்கள் எல்லாமே சேர்த்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லலாம். எனவே உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அனுபவ அறிவு கொடுத்து அது ஒரு தெளிவு நிலையை கொடுக்குறார். இது என்ன ஆகும், உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்காகவே சனீஸ்வர பகவான் இருக்கார். சரிங்க, இப்போ வக்ரம் ஆக போகிறார். எப்போ ஆக போகிறார்? ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருக்க போகிறார். அப்போ வக்ர நிலைக்கு செல்லும்போது சனீஸ்வர பகவான் என்ன கொடுப்பார்? இதுவரையில் நீங்கள் எதற்காக போராடி கொண்டிருந்தீர்களோ மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு தாங்கள் வேண்டியதை அள்ளி கொடுப்பதற்காகவே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் செல்கிறார். ஒரு 138 நாள் உங்களுக்கு லீவு. ஸ்கூல் பசங்களுக்கு இந்த ஆனுவல் லீவ் விடுவாங்க பாருங்கள், 1 மந்த் 2 மந்த் விடுவாங்க பார்த்தீங்களா. அதுபோல் இந்த காலகட்டமாகிய 138 நாட்கள் ஜூலை 26 டிசம்பர் 10 வரை உங்களுக்கு ஒரு ஹாலிடே. இந்த நேரத்தில் குழந்தைங்க மாதிரி நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்றது போல் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு காலகட்டம், மன மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக எதற்காக நீங்கள் இதுவரை இத்தனை வருடங்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கிடைத்து அது பிரசாதமாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் இதுக்காக உங்களுக்காக தடைகள் ஏற்படுத்தியிருந்தாங்களோ அவங்களாம் விலகி தடைகள் தகர்த்தெறியப்படுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 3ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார். அப்போ இது நாள் வரையில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செஞ்சு அது தடையாக இருந்திருக்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 7ஆம் வீட்டையும் பார்க்குறார், கன்னியையும் பார்க்குறார்.
அப்போ திருமண தடைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த காலகட்டம் திருமணத்துக்கான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூட்டு தொழிலில் புதிய அன்பர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய தொழில்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் உங்களின் 10ஆம் வீட்டையும் சனீஸ்வர பகவான் வக்ரமாக பார்க்குறார். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழில்துறையில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழுது. வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டமாகவும் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 6 மாத காலம், குறைந்தபட்சம் இந்த 6 மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் மன நிம்மதியையும் உடல் பலத்தையும் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் உள்ளே வந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. இப்போ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யார் எந்தெந்த மீனராசி அன்பர்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரோ இந்த வக்ர காலத்தில் எல்லாமே ஜாக்பாட் தாங்க. இந்த வெயில் காலத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா மாதிரி இருக்கும். அது போன ஒரு விஷயங்கள் தான் இந்த 6 மாத காலம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகாலையில் எழுவது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். 4 to 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குரு வழிபாடு செய்யுங்கள். தங்கள் ஆன்மீக குருக்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறந்த ஒரு பரிகாரத்தை கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான பொழுது செய்யும் பொழுது அவங்களுக்கு உங்களோட எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். நீர்மோர் தானம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். வேறு ஏதோ நீ பண்ண வேணாம், நீர்மோர் தானம் பண்ணுங்கள். அன்னதானம் யாருக்காவது சாதம் யாருக்காவது தேவைப்படுறதுக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலே பெரிய ஒரு பரிகாரமாக அமையும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சி காலமாக 6 மாதத்தில் தாங்கள் புதிய பரிணாமத்தில் புதிய மனிதராக பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், வீடு வண்டி வாசல் புதிதாக சேர்க்கை ஏற்படுத்துகிற காலகட்டமாகவும், இதுவரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைத்து அதிலிருந்து பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைப்ப ஒரு காலகட்டமாகவும் திகழப்பொழுது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.